வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஃபேவரட் தமிழ் பேசியிருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் இருக்க வினோதமான சட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்த் கொரியா இருக்க பிரசிடென்ட், அதாவது தலைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஜான் அப்படிங்கிற இவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு ஆகுது. 40 வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. நார்த் கொரியா எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் தான் இருக்குது நார்த் கொரியா. அதோட சிட்டி கேபிட்டல் என்ன வந்துட்டுனா பியாங்கான் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாக், அதாவது அந்த நாட்டோட கொடி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் தான் அமைஞ்சிருக்கு. நார்த் கொரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ வளர்ச்சியெலாம் கிடையாது. மக்கள் இருக்காங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பணக்காரங்களும் கிடையாது, ஏழைகளும் கிடையாது, நடுத்தரமான மக்கள். வளர்ச்சி அடையலன்னு சொல்லலாம். ஃபோனு அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா முடி வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 18 வகையாக வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டிக்கலாம். இதை மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வெட்டினோம் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு போட்டுருவாங்க. பசங்களுக்கு 10 வகையான கேர் ஸ்டைல் இருக்குது. பசங்க இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா முடி வெட்டணும். அங்கெல்லாம் போய் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தால் தூக்கி சாகடிச்சிடுவான்னு சொல்லி ஆகலாம். போலீஸ்காரங்களே சுட்டு போடுவாங்க அங்கே இருக்கிற மக்கள், அதுவும் நடுத்தெருவில் எல்லா முன்னாடி வச்சும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிம்ஜான் அந்த நாட்டோட தலைவர் வெட்டியிருக்கிற மாதிரி முடி வெட்டியிருக்கக்கூடாது. டூரிஸ்ட் யாருமே வெட்டியிருக்கக்கூடாது. அந்த நாட்டில் இவர் மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெட்டியிருப்பார்னு சொல்லி இவர் வச்சிருக்கிற மாதிரி முடி வெட்டியிருக்கிற மாதிரி யாருமே வெட்டக்கூடாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட ரூல்ஸ்னே சொல்லி ஆகலாம். மீறி வெட்டினா சுட்டு போட்டுருவாங்க. அடுத்து 2வது ரூல்ஸ் சொன்னால் ஆண் பெண் அதெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி, அதாவது நாட்டுக்காக, இராணுவத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா போய் வேலை செஞ்சாகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட ரூல்ஸு. நம்ம நாடு மாதிரி பார்டர், இந்தியா பார்டர் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸ்டேட்டுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியவே போகக்கூடாது. அந்த அளவுக்கு எங்கே பிறகுறாங்களோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அந்த நாட்டில் தான் இருக்கணும், அந்த ஊரில் தான் இருக்கணும். வெளியே போகணுன்னு நினச்சா வந்து பார்த்திங்கன்னா 1008 கேள்வி கேட்பாங்க, 1008 வெரிஃபிகேஷன் இருக்குது. நம்ம நாடு மாதிரி வெளியூர்லாம் போய் சுற்றி பார்க்க முடியாது. நார்த் கொரியாவில் பிறந்தீங்கன்னா எங்கே பிறக்கிறீங்களோ அதே நாட்டில் தான், அதே வீட்டில் தான் இருக்க முடியும். வெளியுமே போக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை மாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் ஜாதி மதமெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ரிலீஜனுமே கிடையாது. அங்கே இருக்கிற தலைவர், அதாவது கிம்ஜாமோட அப்பாவோ தாத்தாவோ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ணும். அவங்கள மட்டும்தான் வச்சு வழிபடணும். அதுக்கு மீறி யாருனாச்சும் வேறு ஏதாச்சும் சாமியை கும்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா சுட்டுப்பிடுவாங்கன்னே சொல்லி ஆகலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. கிம்ஜாமோட அப்பா தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வழிபடணும், இப்போ சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ இருக்கணும். அவங்கள ஃபோட்டோவை கீழே போட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு வெளியே வந்து பார்த்தாலோ, யாராச்சும் ஆஃபீஸர் வந்து பார்த்தாலோ ஃபோட்டோ இல்லைன்னு தெரிஞ்சால் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இருக்கணும். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஃபோட்டோ இல்லாதவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டு சுட்டு கொன்றுவாங்கன்னே சொல்லி ஆகலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா தண்டனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முன்னாடி பப்ளிக் பிளேஸில் தான் வச்சு சுடுவாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமான ரூல்ஸ்னே சொல்லி ஆகலாம். இது நம்ம நாட்டில் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ தான் இருக்கணும். அதாவது கிம்ஜாம்னு ஒரு ஃபோட்டோ தான் இருக்கணும். அதை மீறி வேறு ஏதாச்சும் ஃபோட்டோவோ வச்சு இது பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரண தண்டனை தான் சொல்லி ஆவாங்க. நார்த் கொரியா போகிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க கைஸ். நார்த் கொரியாவில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அபார்ஷன் பண்ண முடியாது நம்ம ஊர் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி குற்றம். ஒரு பொண்ணு அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோ இல்லையோ அவங்க வளர்க்க முடியலைன்னா வந்து பார்த்திங்கன்னா விட்டுறணும். அபார்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைய ஆண் குழந்தைய பிறந்தால் நம்ம நாட்டுக்காக சேவை செய்வாங்க அப்படிங்கிற நம்புகிறாங்களாமா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொண்ணையுமே வந்து பார்த்திங்கன்னா அபார்ஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்படி நினைக்கக்கூட கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம நார்த் கொரியாவில். அதுவும் பியாங்கான் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டல். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு தான் இருக்கணும். வேறு எந்த இதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளே போய் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்யாணமும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற மக்கள் தான் பண்ண முடியும். நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுட்டு போங்க. கார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ இருக்கிற ஆசை தான் கார் வாங்கணும்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் கார் வாங்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எது எடுத்தாலுமே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூவர் மக்கள்லாம் வாங்க மாட்டாங்க. ஏழைகள், பணக்காரங்க மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க. அதுவும் வீட்டுக்கு ஒருத்தரும் வாங்கக்கூடாதுன்னு நம்ம கிம்ஜாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா பணக்காரங்க கார் வாங்கிட்டா நம்ம கிம்ஜாம்னா மதிக்க மாட்டாங்களாமா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காருமே கிடையாது. யாருக்கு கார் கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்காமா. அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கார் விற்பனைக்கும் செய்வாங்க, வாங்கவும் செய்வாங்க, கொடுக்கவும் செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
நம்ம நார்த் கொரியாவில் மிகப்பெரிய ரூல்ஸ். அதே மாதிரி படிப்பும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவசியம் தான் படிப்புங்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் யார் வேணால் படிக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் கிடையாது. பணக்காரங்க மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா டெஸ்க்குக்குமே காசு கட்டணுமாம்மா. டெஸ்க்குக்கு காசு கட்டணும், பெஞ்சுக்கு காசு கட்டணும், டீச்சருக்கு காசு கட்டணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழை குடும்பத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நார்த் கொரியாவை பற்றி சொல்லியாச்சு. இன்னுமே இருக்குது. அது அடுத்த இன்னொரு பார்ட்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சதோ பிடிக்கல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சவுத் கொரியா, நார்த் கொரியா மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கீழே தரேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 10K அடிக்க போகிறோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். பாய் கேஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை பை பை. வெயிட் பண்ணுங்கள்.